சின்ன மருமகள் சீரியல் நெக்கான எபிசோடில் ஐஸ்வர்யா வந்து அவங்க கல்யாண வாழ்க்கை எல்லாமே ஞாபகப்படுத்தி ஒன்றொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. மாமா, இது வரைக்கும் உங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும், நீங்கள் என் மேலே பாசம் கூட காட்டலை, குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கிளம்பலான்னு போகும்போது மீனாட்சி வந்து கையை பிடிச்சிட்டு போகாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேருமாவது என் மேலே பாசமாக இருக்கீங்களா, உங்கள் அப்பாவுக்கு தான் என் மேலே பாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அழகர் வந்து அழுதுகிட்டே இருப்பான். நம்ம வசந்தி தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குழந்தை அழுத சத்தம் கேட்டு வருவாங்க. ஃபீட் பண்ணிட்டு கொடுத்தா மறுபடியும் அழுதுகிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டரே காட்டுவாங்க. அடுத்த சீனில் மீனாட்சி வந்து புவனா மலர்கிட்ட கொடுப்பாங்க. குழந்தைய பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொல்லப்புறத்தில் வந்து படுக்க வச்சுட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுக்கலான்னு போகும்போது சேது வருவார். என் பிள்ளைய எப்படி படுக்க வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பக்கத்தில் வந்து தேல் வந்து இருக்கும். அந்த தேல் வந்து மீனாட்சியோட டவல்லையும் இருக்கும். சேது வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டார். குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்போ ஐஸ்வர்யா வருவாங்க, அதை கவனிச்சிருவாங்க. அப்போ தட்டி விடுவாங்களா, அப்போ சேது வந்து கீழே விழுந்துருவார். பச்சை பிள்ளைய வச்சுருக்கேன், இப்படி தட்டி விடுறியே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஐஸ்வர்யா வந்து மயங்கி விழுந்துருவாங்க. பார்த்தாங்க தேல் இருக்கும். ஐயோ, தேல் கொட்டிச்சு, ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் கருப்பு தான் ட்ரைவ் பண்ணுவார். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டும் பண்ணிடுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.